ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சைபர் பார்க் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சைபர் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிலாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் காட்ட வேண்டிய இடத்துல இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ஐடி ப்ரூஃபோட சாஃப்ட் காப்பி காட்டினாலே போதும். டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அந்த இடத்துல லைசன்ஸ் கேட்குறாங்க, லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறது? இல்லை ஒரு ஏர்போர்ட் போயிட்டீங்க, ஒரு ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு செக்இன் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட ஒரிஜினல் கார்டு கேட்குறாங்க, அந்த இடத்துல ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நம்ம போர்ட் பண்ணுறது? இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கீங்க, உங்களோட மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, பட் மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அந்த ஒரிஜினலை காட்டாமல் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லை ஏதோ ஒரு இம்மிடியட் ட்ரான்சாக்ஷன் பேங்க்கில் பண்ணணும், பட் உங்களோட ஆதார் ஒரிஜினல் கார்டு கேட்குறாங்க, பட் ஒரிஜினல் கார்டு கையில் இல்லை, அந்த இடத்துல எப்படி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது? இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் ஒரு அவசரமான சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, எப்படி அந்த இடத்துல கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனல் சைபர் பார்க். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிஜிலாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, இந்த டிஜிலாக்கர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதே ஆதார் கார்டு ஒரிஜினலை டிஜிட்டலைஸ்டு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது தான் டிஜிலாக்கர் அப்படின்ற இந்த ஆப். இந்த ஆப் ஆதார் கார்டுன்னு இல்லை, எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் டிஜிட்டல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆன்லைன் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. நம்ம எங்கெல்லாம் ஒரிஜினல் கேட்குறாங்களோ அந்த இடத்துல காட்டிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டிஜிலாக்கர் அப்படிங்கிறது. இந்த டிஜிலாக்கர் பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால் டிசம்பர் 2015 க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டிஜிலாக்கரில் நம்ம ஒவ்வொரு யூஸருக்கும் பார்த்திங்கன்னா 1 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க. இதில் 1 GB வரைக்கும் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமில் தான் உருவாக்கியிருக்காங்க இந்த ஆப். இதில் நம்மளோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, மார்க் ஷீட், இந்த மாதிரியான எல்லா ஒரிஜினல்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுக்கு ஈக்குவல் ஆகுமா, இல்லை கேட்குற இடத்துல செல்லுபடி ஆகுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, நம்மள்ட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உடனே நம்மளோட டிஜிலாக்கர் ஆப்பில் ஓப்பன் பண்ணி காட்டலாம். அப்படி நம்ம காட்டினோம் அப்படின்னா அந்த லைசன்ஸ் செல்லும் அப்படின்ட்டு மோட்டார் வாகன ஆக்ட் 1988 படி பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் அந்த டிஜிலாக்கர் சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சேஃப். 256 பிட் SSL என்கிரிப்ஷன் மூலயமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட மொபைலுக்கு OTP வரும். ஓகேங்களா, தென் இந்த டிஜிலாக்கரில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் இல்லை இருக்கிற ஆதார் கார்ட்ஸ் எல்லாமே பேங்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா அது எடுத்துக்குமா அப்படின்னா, ஆஸ் பர் RBI ரூல் பேங்க்கில் இந்த டிஜிலாக்கரில் இருக்கிற ப்ரூஃபை காட்டலாம். நீங்கள் EKYCயை காட்டலாம், யாருமே மறுக்கக்கூடாது அப்படின்னு RBI சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் நீங்கள் ஒரு காலேஜ் அட்மிஷன் போகிறீங்க, ஏதோ ஒரு மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் டக்குன்னு நம்மளோட டிஜிலாக்கரை லாகின் பண்ணி அதில் நம்மளோட மார்க் ஷீட்டை காட்டினீங்க அப்படின்னா அது அக்சஸ் பண்ணுவாங்க. தென் இந்த டிஜிலாக்கர் ஏதாவது சார்ஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த சார்ஜபிளும் கிடையாது. ஓகேவா, நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஹார்ட் காப்பீஸுக்கு பதிலாக அப்படியே ஒரு சாஃப்ட் காப்பி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டிஜிலாக்கர் ஆப்பை. ஓகேவா, ஸோ இது நம்மளோட ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், தென் சர்டிஃபிகேட் காட்டுற இடம், சர்டிஃபிகேட்ஸ் எங்கேயாவது காலேஜ் ஸ்கூலில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடம், தென் நம்மளோட பேங்க், எல்லா இடத்துலையுமே இது செல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. பட் சில எக்ஸப்ஷனல் கேஸும் இருக்கும். சில இடத்துல கம்பல்சரி ஹார்ட் காப்பியே காட்டுங்க அப்படின்ற மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்கள் அதை தான் காட்டணும். பட் 99% எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிலாக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த டிஜிலாக்கரில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணுறது, ஓகேங்களா அப்படின்றத பார்ப்போம். இது மெயினாக நமக்கு எது யூஸ் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிரைவர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிரைவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். ஓகேங்களா, அவங்களோட லைசன்ஸ், RC, ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மலையில் அவங்க ஒரு RTO இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறப்ப மலையில் எடுத்துகிட்டு போய் நனைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த இடத்துல நம்மளோட அந்த மொபைலை மட்டும் காட்டணும் அப்படின்னாலே போதும், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்போம் பஸ்லையோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சிருக்கு, இல்லை கிழிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அப்போ வந்து ஒரு மனசு வந்து அவ்வளோதான ஒரு கஷ்டம் கிடையாது, அந்தளவுக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே மாற்று தான் இந்த நம்ம டிஜிலாக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு பெஸ்ட் ஆப். இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், எல்லோரும் தங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஓகேங்களா, வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஓகேவா, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஓகேவா, சிஸ்டத்தில் எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். தென் நம்ம மொபைல்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்றத சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு டிஜிலாக்கர் அப்படின்ட்டு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் லிங்க் digilocker.gov.in அப்படின்றத ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸர் அப்படின்றதுனால சைன் அப் அப்படின்றத தரோம். ஓகேங்களா, இதில் நம்மளோட நேம் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்க அடிக்கிறேன் வெங்கட். ஓகேவா, வெங்கடேசன் நேம் அடிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் 1/1/2000. ஓகேவா, மெயில், நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்வேர்டு, ஒரு 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. தென் மெயில் ஐடி, தென் நம்மளோட ஆதார் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, இது எல்லாமே நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, ஸோ ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால லாகின் பண்ணிக்கிறேன். நம்மளோட யூசர் நேமை யூஸ் பண்ணியும் நம்ம லாகின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் வச்சியும் லாகின் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளோட அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறத மறந்துடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபர்கட் செக்யூரிட்டி பின்னை கொடுத்தும் நம்ம பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் தரோம். ஓகேங்களா, பின் நம்பர் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ சைன்இன் பண்ணுறோம். அகெயின் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இப்போ நம்ம என்ட்ரி பண்ணணும். இன்கேஸ் ஓடிபி வந்தாலும் ரீசன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட டிஜிலாக்கர் டேஷ்போர்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் இந்த மெனூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஹோம் பேஜ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌஸ் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது, இது எல்லாமே நம்ம டிஜிலாக்கரில் சர்டிஃபிகேட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எடுக்கிறோம். ஓகேவா, ஆதார் கார்டை தரீங்க, கொடுத்துட்டு கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்சர்ன் தரீங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கனால அப்டேட் கேட்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னா கேட்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களோட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிரும். அது வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதாவது இஷ்யூ டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்படி மறுபடியும் ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு இதில் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இல்லை எனக்கு வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துங்க. ஸ்டேட் வைஸில் வியூ ஆல் தமிழ்நாடு. ஓகேவா, அப்படி வந்துங்க. சென்னை கார்பரேஷனாக இருந்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டில் டேட்டை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், இல்லை டெத் சர்டிஃபிகேட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் வந்துடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டெத் கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் பிடிஎஃபாக வரும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஓகேவா. ஸோ இல்லை எனக்கு வேறு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா. இதில் இப்போ தமிழ்நாடு கவர்னன்ஸ் எடுத்துக்கும், ஏன்னா நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டெசர்டட் சர்டிஃபிகேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், ஃபார்மர் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இப்படி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஓபிசி சர்டிஃபிகேட், நான் கிராஜுவேட், நேட்டிவிட்டி, இப்படி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இப்படி எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஹார்ட் காப்பீஸ் காட்டணும் அவசியம் கிடையாது, இந்த சாஃப்ட் காப்பி காட்டினாலே போதும். எக்ஸாம்பிள் ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும், ஓபிசியை கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர், நம்ம அந்த டிஎன்இஜிஎல் அப்ளை பண்ணியிருப்போம்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்தோம்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஒரிஜினல் காட்டினாலே போதும். ஓகேவா. தென் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நிறையா இருக்குது. சேம் மறுபடியும் நம்ம தமிழ்நாடு வந்துடுறீங்க. ஓகேவா. ஸ்டேட் போர்டில் 10th மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா மார்க் ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே உங்களோட ரோல் நம்பர், மந்த்து, இயர் எல்லாமே கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை வண்டியோட ஆர்சி காப்பி, இதையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர்சி வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எங்கே கேட்டாலும் அதை காட்டினீங்க அப்படின்னா போதும். லைசன்ஸ் வேணும்னா டிரைவிங் லைசன்ஸை தரீங்க, உங்களோட லைசன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு எடுத்துக்கிறீங்க, கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா. இப்படி எடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இஸ்யூ டாக்குமெண்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா. இப்போ இது என்னுடைய இதில் போய்ட்டு டவுன்லோட் அப்படின்றத கொடுங்க பிடிஎஃபாக. ஓடிபி கேட்கும். இதெல்லாமே இப்போ நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆன சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கும். ஓகேவா. இதை வந்து நீங்கள் காட்டிக்கலாம். ஓகேவா. அடுத்து மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு மாற்றணுன்னாலும் இதில் மாற்றிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ட்ரைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைவ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பத்திரம் இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாஸ்வேர்டு எழுதி வச்ச ஒரு சீட் இருக்குது, இல்லை ஒரு டைரியில் ஒரு முக்கியமான குறிப்பெடுத்து வச்ச ஒரு சீட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் தொலைஞ்சி போகாமல் நமக்கு ரொம்ப நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம இந்த டிஜிலாக்கர்லேயே இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட பத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிருச்சு இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் ப்ரூஃபாக காட்ட முடியாது. ஓகேவா. ஆல்ரெடி இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டிஜிட்டலைஸ்டு, அதுதான் டிஜிட்டலி சைன்டு டாக்குமெண்ட், அதை மட்டும் தான் நம்மளால் காட்ட முடியும். நீங்கள் ஸ்கேன் பண்ணது நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரு டைரியில் முக்கியமான பேஜ், இல்லை பாஸ்வேர்ட் பேஜ், இல்லை ஒரு பத்திரம் பேஜ், இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்டானது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதை வந்து நம்ம அஃபீஷியலாக காட்ட முடியாது. நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்களாக வந்து மொபைலில் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது அஃபீஷியலாக வந்து வேலிடேட் ஆகாது. அதே மாதிரி ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. டிஜிட்டலி சர்டிஃபைடு டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, தென் உங்களோட அந்த சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட் எல்லாத்துலேயும் ஆதாரை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸை எடுக்க முடியும். நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட அக்கௌண்ட் ஆதாரை வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அதில் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இஸ்யூ டாக்குமெண்ட்டில் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ப்ரூஃபாக காட்டலாம். ஓகேங்களா. பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் டிஜிலாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஜிலாக்கரை டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இப்படி ஓப்பன் ஆகும். இதுதான் டிஜிலாக்கரோட டேஷ்போர்டு. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், சிஸ்டத்தில் பார்த்த மாதிரி அதே சேம் தான். ஓகேங்களா. ஆப் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் மாறும். இப்போ கெட் ஸ்டார்ட் எடுத்துறீங்க. ஸோ சைன்இன் கொடுக்குறீங்க. ஆதார் நம்பர், பின் நம்பர் அடிக்கிறீங்க. இன்கேஸ் சைன்அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதில் பார்த்த மாதிரி சைன்அப் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால சைன்இன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆதார் நம்பர், செக்யூரிட்டி பின் நம்பர் என்ட்ரி பண்ணுறோம். ஓகே. தென் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன்இன் தரோம். ஓகேங்களா. இப்போ அகெயின் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம். ஓடிபி மேனுவலாகவும் என்ட்ரி பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரீட் ஆகிற மாதிரி நம்ம அளவு தரலாம். கொடுத்துட்டு சப்மிட் தரோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நம்ம சிஸ்டத்தில் லாகின் ஆன அதே இது தான் இந்த இதுலேயும் லாகின் ஆகிருக்குங்களா. இப்போ ஆதார் வேணும்னா ஆதாரை கிளிக் பண்ணுறோம். நம்மளுடைய அந்த கன்சர்னை செலக்ட் பண்ணுறோம். அகெயின் ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ தரோம். ஓகேங்களா. ஸோ சேம் ப்ராசஸ் தான். இப்போ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து இஸ்யூ டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. இஸ்யூ டாக்குமெண்ட்லேருந்து நம்ம
அப்படியே அதை வியூ பண்ணி பிடிஎஃபாகவும் பார்த்துக்கலாம், இல்லை அப்படியே வந்து எங்கேயாவது கவர்மெண்ட்டில் காட்டணும் அப்படிங்கிறப்போ மொபைலோட இப்படி காட்டிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான், வியூ கொடுங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த இதை நம்ம காட்டினாலே போதும், கவர்மெண்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரிஜினல் ப்ரூஃப் கேட்குற எல்லா இடத்துலையுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரிஜினல் கேட்குற இடத்துல மொபைல் ஆப்பில் அந்த டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் தெளிவாக. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை இதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து என்ன ஒரு நல்ல ஒரு சைபர் இன்ஃபர்மேஷனோட வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.